கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்தவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் வைத்திருப்பாங்க. இந்த விசுவாசம் ஏன் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விசுவாசத்தால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தின் பேரில் நாம் வைக்கிற விசுவாசத்தால் தான் நாம் ரட்சிக்கப்படுறோம். அப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. சரி, புதிய ஏற்பாட்டில் சில பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேலே வைத்த விசுவாசத்தை இந்த காணொளியில் பார்ப்போம். நம்ம விசுவாசம் எப்படி இருக்குதுங்கிறத நாமளே முடிவு செய்வோம். முதலாவது, லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறான்? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது போதும் அப்படின்னு அவன் விசுவாசம் வைக்கிறான். இந்த சம்பவம் லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்தில் நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரன் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கான். அவனை குணப்படுத்த அந்த நூற்றுக்கு அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். அப்போது இயேசு கிறிஸ்துவானவர் நான் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த நூற்றுக்கு அதிபதி, நீங்கள் என் வீட்டுக்கு வர அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் குணமடைவான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இயேசு கிறிஸ்துவானவர், இஸ்ரவேலரிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன அந்த செகண்டே அந்த வேலைக்காரன் அந்த நூற்றுக்கு அதிபதியோட வீட்டில் குணமடைகிறத நாம் வேதத்தில் பார்க்க முடியும். சொன்னால் போதும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தைக்கு இருந்த அந்த வல்லமை அவனுடைய விசுவாசத்தால் அங்கே கிடைக்கிறது. அதே போல் 2வது சம்பவம், தொட்டால் போதும். இது மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தில், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதும், என்னுடைய 12 வருட பெரும்பாடு நோய் குணமாகும் அப்படின்னு ஒரு பெண்மணி நம்புகிறாங்க. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷத்தில் அதே 5வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து அங்கே 34வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் ஒரு ஜெபாலய தலைவன் யவிருங்கிறவனுடைய பொண்ணு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்கிட்ட அந்த யவிரு வேண்டிக்கிறான். குணப்படுத்த அவனுடைய வீட்டுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் அவருடைய அப்போஸ்தலர்களும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க. அப்போது மக்கள் பெருந்திரளாக இயேசு கிறிஸ்துவானவர் பின்னாலே செல்கிறாங்க. அதில் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் அங்கே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் என் வியாதி சுகமாகும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டு குணமடைகிறார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து, என் ஆடையை தொட்டது யார் என்று கேட்கிறார். அப்பொழுது சீசர்கள், இவ்வளவு கும்பலில் யார் அவர் ஆடையை தொட்டார்கள் என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்ற குழப்பத்திலே இருக்கும்போது, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, குணமடைந்த அந்த பெண் முன்னே நான் தான் அவரது ஆடையின் ஓரத்தை தொட்டேன் என்று சொல்லி, தனக்கு 12 வருடமாக எவ்வளவோ செலவு செய்து எவ்வளவோ மருத்துவம் பார்த்து குணமாகாத அந்த பெரும்பாடு நோய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் ஆடையின் ஓரத்தை தொட்டபோது குணமடைந்ததை அந்த இடத்திலே விளக்கி சொல்லுகிறார். இந்த இடத்தில்
இந்த பெண்ணானவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதுமென்று விசுவாசித்து அங்கே குணம் பெறுகிறார். மூன்றாவது, இருந்தால் போதும். இது யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன காரியம் என்று பார்த்தோமானால், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு லாசரு என்கிற நண்பன் இருந்தான். அந்த நண்பனுக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள், மரியாள், மார்த்தாள். இந்த லாசருவின் வீட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்கு செல்லும்போது தங்கி செல்வது வழக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் லாசரு ஒரு காலத்தில் இறந்து விடுகிறார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 4 நாட்கள் கழித்து அங்கே வந்து லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்புகிறார். அப்பொழுது மரியாள், மார்த்தாள் 2 பேரும் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த இடத்தில் இருந்திருந்தாலே என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இருந்தால் போதும் என்று அவர்கள் விசுவாசிப்பதை நாம் பார்க்க முடியும். 4வது, பார்த்தால் போதும். இது லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது சகேயு என்கிற ஆயக்காரன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்தாலே போதும் என்று அவன் ஆசைப்படுகிறான். இந்த ஆயக்காரன் என்கிற வேலையானது இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு ஒதுக்கப்பட்ட, ஒரு சபிக்கப்பட்ட வேலை. ஏனென்றால் இந்த ஆயக்காரன் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களில் வரியை வசூல் செய்து அதை ரோம பேரரசுக்கு அனுப்புபவன். இந்த வரியை வசூல் செய்யும்போது ஒரு காரியத்திற்கு 10 ரூபாய் வசூலிக்க வேண்டுமென்றால் அவன் அந்த இடத்திலே 50 ரூபாய் வசூலித்து 10 ரூபாயை அரசாங்கத்திற்கும் 40 ரூபாயை அவனும் எடுத்துக்கொள்வான். இப்படித்தான் நிறைய ஆயக்காரர்கள் இந்த வேலையை செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட பாவமான காரியத்தை செய்த அந்த சகேயு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்தாலே போதும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அவனுடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்தாலே போதும் என்று அவனுடைய விசுவாசம் இருந்திருக்கிறது. இதிலே கூட மாம்சத்திலே அவன் குள்ளமான மனிதனாக இருந்ததால் ஒரு மரத்தின் மேல், ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அவன் பார்க்கிறான். அந்த மரத்திற்கு கீழ் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், சகேயுவே, இறங்கி வா, இன்று நான் உன்னுடனே உன் வீட்டில் தங்குகிறேன் என்று சொல்கிறார். உடனே வீட்டிற்கு சென்ற அந்த சகேயு தான் அநியாயமாக வசூல் செய்து வைத்திருந்த அனைத்து வரிப்பணங்களையும் அந்த மக்களுக்கே திருப்பி கொடுத்து விடுகிறான். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறார். இந்த காரியத்திலே இந்த சகேயு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்தாலே போதும் என்று அவனுடைய விசுவாசம் இருந்திருக்கிறது. கடைசியாக நினைத்தாலே போதும் என்கிற ஒரு விசுவாசம், மிக முக்கியமான விசுவாசம். இது லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 42வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார் என்றால், அந்த சிலுவையிலே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய வலது பக்கமும் இடது பக்கமும் தொங்கிக் கொண்டிருந்த 2 கள்வர்களில் ஒருவன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அங்கே பார்த்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போதும் இந்த மக்களின் காரியங்களை குறித்து அவர் படுகிற பாட்டை நினைத்து அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நினைத்து பார்க்கிறான். இப்படிப்பட்ட மனிதர், இப்படிப்பட்ட கடவுளின் மகன் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்,
இவர் பூமியிலே ஏன் இப்படி கஷ்டப்படுகிறார் என்று நினைத்து தன்னுடைய பாவங்களை அந்த இடத்திலே, நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம், இவர் ஒரு பாவமும் செய்யவில்லையே என்று சொன்ன அந்த வார்த்தையின் மூலம் தனது பாவங்களுக்கான தண்டனையையும் தனது பாவங்களுக்கான பாவ அறிக்கையையும் அந்த இடத்திலே அவன் செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நினைத்து அந்த விசுவாசத்தின் மூலம் அவன் பரதீசு அந்த பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தொட்டால் போதும் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தங்களுடனே இருந்தால் போதும் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பார்த்தாலே போதும் என்று, அவரை பார்த்தாலே போதும் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நினைத்தாலே போதும் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விசுவாசங்கள் நமக்கு பாடங்களாக புதிய ஏற்பாடு சொல்கிறது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.